Hi students, welcome to our channel. இந்த வீடியோ எதுக்காகனா 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ்ல இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னெல்லாம் இருக்குதுன்றதை தான் பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ கொஸ்டினை லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணி பாருங்க. ஃபியூச்சரில் நீங்கள் எந்த ஒரு வீடியோவையும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிறங்க. 11th வாட்ஸ்அப் குரூப்புடைய லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கிறங்க. இப்போ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் அந்த ஃபர்ஸ்ட் மிட்டமுக்கு சொல்லக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தரவாக படிச்சிட்டிங்கனாலே போதுமானது. நீங்கள் வந்து கவலைப்படாமல் இருக்கலாம். கண்டிப்பாக இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டில் உங்களால் காமர்ஸில் அவுட் ஆஃப் 100க்கு 90 மார்க்ஸ்க்கு மேலே ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ தைரியமாக படிங்க, சரியா? ஸோ இப்போ ஆனால் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இதில் நான் சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே படிச்சிருக்கணும். இதில் வந்து நீங்கள் செலக்டிவாக எடுத்து படிக்கக்கூடாது. இதில் நான் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் தரவாக நீங்கள் வந்து படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டில் உங்களால் 90 மார்க்ஸ்க்கு மேலே ஸ்கோர் பண்ண முடியும். நம்பிக்கையோடு படித்து நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், சரியா? ஓகே, நான் வந்து உங்களுக்கு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்கும் காமனாக இருக்கிறதுனால கொஸ்டின் நம்பர் சொல்கிறேன், சரியா? 2023 எடிஷன் புக்கு வந்து 2023 எடிஷன் புக்கில் சொல்கிறேன் கொஸ்டின் நம்பர். ஸோ வேறு எதுலேயும் மாற்றி நீங்கள் படிச்சிடக்கூடாது. ஏன்னா ரிவைஸ்டு புக்கில் உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் மாறும், சரியா? ஸோ அதனால் கரெக்டாக பார்த்துக்கிறங்க. அந்த 2023 புக் எடிஷனில் இருக்கக்கூடிய புக் பேக்கினுடைய பேஜ் நம்பர். சாப்டர் நமக்கு டோட்டலாக 10 சாப்டர்ஸ் இருக்குது போர்ஷனில் இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கு. ஸோ இந்த 10 சாப்டர்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க் 3 மார்க் அண்டு 5 மார்க் கொஸ்டின்ஸ் எதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இதில் எதையும் நீங்கள் ஒமிட் பண்ணாமல் எல்லாத்தையும் தரோவாக படிச்சுக்கோங்க, சரியா? ஸோ நான் செலக்டிவாக உங்களுக்கு ரிப்பீட்டடாக இது வரைக்கும் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அதே மாதிரி அதிகமாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸாக பார்த்து உங்களுக்கு செலக்டிவாக கொடுத்துருக்கேன். இதில் எதையும் ஒமிட் பண்ணாமல் படிச்சுக்கிறங்க. சாப்டர் 1ல் 2 மார்க் கொஸ்டினில் கொஸ்டின் நம்பர் 1 அண்டு 2, 3 மார்க் கொஸ்டினில் கொஸ்டின் நம்பர் 1 அண்டு 3, 5 மார்க் கொஸ்டினில் கொஸ்டின் நம்பர் 1 அண்டு 3. செகண்ட் சாப்டரில் 2 மார்க்கில் கொஸ்டின் நம்பர் 1 அண்டு 2, 1 அண்டு 3, 3 மார்க் கொஸ்டினில் கொஸ்டின் நம்பர் 1 அண்டு 2, 5 மார்க் கொஸ்டினில் கொஸ்டின் நம்பர் 2 அண்டு 3. தேர்ட் சாப்டரில் 2 மார்க்கில் கொஸ்டின் நம்பர் 1 அண்ட் 3, 3 மார்க்கில் கொஸ்டின் நம்பர் 1, 5 மார்க்கில் கொஸ்டின் நம்பர் 1. தென் ஃபோர்த் சாப்டரில் 2 மார்க்கில் கொஸ்டின் நம்பர் 1 அண்ட் 3, 3 மார்க்கில் கொஸ்டின் நம்பர் 2, 5 மார்க்கில் கொஸ்டின் நம்பர் 1 அண்டு 2. தென் ஃபிஃப்த் சாப்டரில் 2 மார்க்கில் கொஸ்டின் நம்பர் 1, 4, 5, 3 மார்க்கில் கொஸ்டின் நம்பர் 1, 5 மார்க்கில் கொஸ்டின் நம்பர் 1 அண்டு 2. சிக்ஸ்த் சாப்டரில் 2 மார்க்கில் கொஸ்டின் நம்பர் 1, 3, 4, 3 மார்க்கில் கொஸ்டின் நம்பர் 3, 5 மார்க்கில் கொஸ்டின் நம்பர் 1 அண்டு 2. செவன்த் சாப்டரில் 2 மார்க்கில் கொஸ்டின் நம்பர் 2 அண்ட் 4, 3 மார்க்கில் கொஸ்டின் நம்பர் 1 அண்டு 2, தென் 5 மார்க்கில் கொஸ்டின் நம்பர் 1 அண்டு 3. தென் எயித் சாப்டரில் 2 மார்க்கில் கொஸ்டின் நம்பர் 1 அண்ட் 2, 3 மார்க்கில் கொஸ்டின் நம்பர் 2, தென் 5 மார்க்கில் கொஸ்டின் நம்பர் 1 அண்டு 2. நைன்த் சாப்டரில் 2 மார்க்கில் கொஸ்டின் நம்பர் 1, 3 மார்க்கில் கொஸ்டின் நம்பர் 1 அண்டு 3, 5 மார்க்கில் கொஸ்டின் நம்பர் 1 அண்டு 3. 10th சாப்டரில் 2 மார்க்கில் கொஸ்டின் நம்பர் 2 அண்டு 3, தென் 3 மார்க்கில் கொஸ்டின் நம்பர் 1 அண்டு 2, தென் 5 மார்க்கில் கொஸ்டின் நம்பர் 1, சரியா? ஸோ இதில் நான் சொல்லியிருக்கக்கூடிய கொஸ்டின் நம்பர் எதையுமே ஒமிட் பண்ணாமல் நீங்கள் படிங்க.
கண்டிப்பா உங்களால வந்து அவுட் ஆஃப் 100க்கு 90+ மார்க்ஸ் எடுக்க முடியும். ஷியோரா எடுக்கலாம். இது கூட புக் பை கொஷின்ஸ் 1 மார்க் கொஷின்ஸ் எல்லாத்தையும் நல்லா தரவா படிச்சுக்கிட்டீங்கன்னா 95 மார்க் கூட உங்களால எடுக்க முடியும். சரியா? ஸோ இப்போ இந்த கொஷின்ஸ் எதையும் ஒமிட் பண்ணாமல் ஃபுல்லாக நீங்கள் வந்து தரவா படிச்சீங்கன்னா இந்த மார்க் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? இப்போ ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ஸில் இந்த போர்ஷனை விட கம்மியாக வச்சிருக்கலாம். இப்போ சென்னையிலாம் யூனிட் டெஸ்ட்ன்றப்ப இதை விட போர்ஷன் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு என்ன போர்ஷன் வரைக்கும் வச்சிருக்காங்களோ, எத்தனை சாப்டர்ஸ் வச்சிருக்காங்களோ அதில் நான் சொல்லியிருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை மட்டும் தரவா படிங்க. கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? ஸோ நம்ம சேனலை பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமில் உங்களால் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இன்ஷால்லா அதுக்கான அஷூரன்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் பார்த்தோட நிறுத்தாமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்க சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிறீங்க.